ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது மறுபடியும் உன்னை தேடி வந்த உன் அப்பன் முருகன் இந்த முறையாவது உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையை வளமாக்கணுன்ற நல்ல எண்ணத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் இப்போது உனக்கு கொடுக்க போகிற இந்த அதிர்ஷ்ட வாக்கை தவற விடாம தப்பாம நீ கேட்டுட்டீனா உன் வாழ்க்கையே நிச்சயமாக அதிர்ஷ்டமானதாக அழகானதாக மாறிவிடுமேன் செல்வமே. ஒரு நாளைக்கு உன் வாழ்க்கை எப்படியாவது சரியாயிடும், எல்லாமே மாறிடுன்ற நம்பிக்கையோடு தானே மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டு முன்னேறதுக்கான வேலைகளை பார்க்குற. இதோ இப்போதே இந்த நல்ல நாளிலேயே உன் கஷ்டங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்துட்டேன். சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ சத்தியமான உண்மையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த சகுனிகளை சமாளிக்கவும் துரோகிகளை எதிர்கொள்ளவும் நீ கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோட புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சா எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சிடலாம் என் செல்வமே. நீ யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உனக்கு பல வகையில் பல வேலைகளை செஞ்சு விட்டுட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போது நீ என்னை மட்டுமே நம்புவதற்கான நேரமாக இது இருக்கிறதல்லவா? பரவாயில்ல, நீ யாரை நம்பினாலும் சரி நம்பலேனாலும் சரி, இந்த முருகப்பெருமானை முழுவதுமாக நம்பினா இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். என் அருளால் உன்னை உயர்த்தி ராஜயோகத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இப்போது 5வது முறையாகவும் என் அன்பு பிள்ளையான உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமாக தான் பேசுகிற, ஆனால் உனக்கு உரிமை இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கோபத்தை காட்டுற. கோபமும் ஒரு வகையான பாசந்தாங்கிறத இன்னும் இந்த உலகத்தில் மனிதர்கள் புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் எல்லார்கிட்டையும் கோபப்பற்ற முடியுமா என்ன? பாசத்துக்கு உள்ளவங்க மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் நீ கோபத்தை காட்டுறங்கிறத கூடிய சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. கிடைச்சதை வச்சு பத்திரமாக பாதுகாக்க தெரியாம கிடைப்பதற்கெல்லாம் ஆசைப்படுறது பாலைவனத்தில் போய் தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு சமந்தான். முதல்ல இருக்கிறத வச்சு சந்தோஷமா மனநிறைவோட வாழ தயாராக இரு. இந்த முருகப்பெருமான் உன் கைகளை பற்றி விட்டேன் தானே. உன் கைகளை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க நான் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கான நன்மைகளை மட்டுமே செஞ்சு தருவேன். அதனால நீ கலக்கமடையவோ திகைப்படையவோ வேணாம். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கே நினச்சிக்கோ. நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி வந்திருக்கேன். உன் கர்ம வினைகளையும் தீர்த்து மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியானதாக மாற்றி தரப்போகிறேன். நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து கேட்டதை இன்னைக்கு உன் கைகளில் கொடுக்கணும், உன்னை மகிழ்ச்சி படுத்தணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போதும் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. நீ உனக்கான இலக்கை அடையும் வரையிலும், நீ எதிர்பார்த்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் வரையிலும், யார் என்ன சொன்னாலும் உன்னை நோக்கி கல்லை வீசினாலும் சரி அல்லது சொற்களை அம்புகளாக வீசினாலும் சரி, எதையும் கண்டுக்காம கலங்காம முன்னேறிட்டு போ. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தான் உன் கைகளில் தரப்போறேன். நீ முன்னேறி போகும்போது காதுகளை மூடிக்கணும். இல்லைனா மற்றவங்க சொல்கிற வார்த்தைகளாலேயே நீ மனம் நொந்து போயிடுவாய் என் செல்வமே. முதல்ல எதுக்கெடுத்தாலும் ஏங்குறதையும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதையும் நிறுத்திட்டு உன் வாழ்க்கை போராட்டத்தை அமைதியானதாக மாற்ற முயற்சி செய். உன் அப்பன் முருகன் நான் உன் கூடவே தானே இருக்கேன். நிச்சயமா உன்னுடைய தாகத்தை தீர்க்கும் விதமாக, உன்னுடைய ஏக்கத்தை போக்கும் விதமாக நீ எதிர்பார்க்கிற எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு மனசை சந்தோஷமாக வச்சுக்க.
முயற்சி செய்வாயா என் செல்வமே? உன்னை வேதனைப்படுத்துறவங்களையும் கஷ்டப்படுத்துறவங்களையும் மறந்துடு. ஆனா நீ அனுபவிச்ச வேதனையை மட்டும் ஒரு நாளும் மறக்க வேணாம். ஏன்னா இந்த வேதனைகள் தான் உன்னை சாதனை செய்ய தூண்டும். அதனால நீ பட்ட கஷ்டம் மறுபடியும் உன் வாழ்க்கையில படக்கூடாதுன்ற எண்ணத்தோட, வாழ்க்கையில உயர்ந்து உச்சாணி கொம்பை தொடணுன்ற வைராக்கியத்தோட உன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடு என் செல்வமே. எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறத முதல்ல நிறுத்து. பயங்கிறது புத்தியை மழுங்கடிச்சிடும். இந்த பயம்தான் உன் மனசுக்குள்ள தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி உன்னை கவலைக்குள்ளாக்கவும் குழப்பவும் செய்கிறது. அதனால எதுக்காகவும் பயப்படாம நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை நீ செஞ்சினா உன்னுடைய இந்த நிலைமை மாறி வாழ்க்கையில நீ வெற்றி பெற்றிடுவாய் என் செல்வமே. நீ உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது, உன்னுடைய லட்சியத்தில் குறிக்கோள்ல உறுதியாக இருக்கும்போது, அதை நடக்க விடாமல் தடுப்பதற்காக உன்னை சுற்றி யாராவது எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னை பலவீனமாக்குவதற்காகவும் உன்னை தோற்கடிப்பதற்காகவும் யார் என்ன செஞ்சாலும் எதையுமே பெருசா எடுத்துக்காத. உன் எண்ணமும் செயலும் எப்போதுமே உறுதியானதாக இருக்கட்டும். நீ தன்னம்பிக்கையோட எதை செஞ்சாலும் நான் உனக்கு உற்ற துணையாக இருந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்துருவேன். உனக்காக நான் போட்ட திட்டங்கிறது நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாக இருக்க போகுது. ஆம் என் செல்வமே, நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு சாதகமாக நீ வெற்றி பெறும் விதத்துல தான் நான் உனக்காக திட்டம் போட்டு வச்சிருக்கேன். நிச்சயமாக நீ முன்னேற்றம் அடைவாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருக்கும் பட்சத்துல எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்காக நடத்தி கொடுத்துருவேன். உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு போக நினைக்கிறவங்களை விட்டு நீ நகர்ந்து வா என் தங்கமே. உன்னுடைய அன்பின் வலிமைய அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்படாத. உன்னை பத்தி மற்றவங்க அவ்வளவு சுலபமா புரிஞ்சுக்கலைனாலும் நான் செய்யக்கூடிய சில விஷயங்களால அவங்க சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அன்பையும் அக்கறையையும் உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருவாங்க. உன் அன்பு எவ்வளவு பெரிய ஆழமானது, நீ உண்மையிலேயே எவ்வளவு நல்ல மனசு உள்ளவங்கிறத உன்னை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் என் செல்வமே. எது நடக்காதுன்னு நான் தீர்மானிச்சு வச்சிருக்கனோ அதுக்காக நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதை நடத்த விட மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் நல்லது, அது உனக்கு நடக்கணும்னு இருந்தா நீ எப்பாடுபட்டு கஷ்டப்பட்டு செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் மிக சிறப்பான பலனை கொடுத்து நீ எதிர்பார்த்ததையும் எந்தவித தடங்களும் இல்லாம நான் நடத்தி முடிச்சிடுவேன். இதுதான் உண்மை. நான் உனக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச விஷயம் நிச்சயம் நல்லதா இருக்காது. அதனால தான் அதை உனக்கு தரக்கூடாதுன்றதுல உறுதியாக இருப்பேன். அதுவே நீ எதிர்பார்த்த விஷயம் சரியாக இருக்கும் பட்சத்துல, அது உன் வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும் பட்சத்துல நிச்சயமாக நான் உனக்கு அதை நடத்தி கொடுத்துருவேன். அதனால நீ மௌனமாக உன்னுடைய வேலைகளை செஞ்சா மட்டும் போதும் என் செல்வமே. எதை எப்போது எப்படி உன் கைகளில் கொடுக்கணுன்ற விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி யார் என்ன வேணாலும் பேசட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நிச்சயம் நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தரேன். இனி வரும் காலங்களில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். உனக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை பெருகச் செய்து இன்னும் உனக்கு புது புது அனுபவங்களை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில இப்போது உனக்கு கிடைக்கப் போகும் சக்தியும் ஆற்றலும் திறமையும் இன்னுமே உன் வாழ்க்கையை உயர்த்த போது. இனிமே எல்லா விஷயத்தையும் நீ தைரியமாக எதிர்கொள்ளுவாய் என் செல்வமே. யாராவது ஒருத்தர் ஏதாவது உன்னை சொல்லிக்கிட்டும் உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு பயமுறுத்திக்கிட்டும் இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாத. இந்த உலகம் 1000 விஷயங்களை உனக்கு எதிராக சொல்லி உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் யார் உனக்கு எதிராக பயப்படுவது போல என்ன பேசினாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும்
அதை நினச்சி நீ கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த முருகப்பெருமான் நானே உனக்கு துணையாக இருக்கும்போது என்னை மீறி என்ன நடந்துடும்? எல்லாவற்றையும் நல்லபடியாக வெற்றிகரமாக மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நீ செஞ்சினா போதும். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு அடுத்தவங்களுக்காக நீ எதையும் செய்ய வேணாம். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சுட்டு போ. நீ என்கிட்ட மண்டியிட்டு கையெடுத்து கும்பிட்டு கேட்ட எல்லா உனது விஷயங்களையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். உன் ஆரோக்கியத்திலையும் உன் உடல் நலனிலும் உன் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றம் உருவாகுவதை நீ உணரப் போகிறாய். என் அருளின் மூலமாக உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக என்னுடைய வேலும் மயிலும் இருப்பதை நீ உணரப்போகிறாய் என் செல்வமே. எப்போவுமே நான் உன் கூடவே தான் இருக்கேன். அதனால் நீ நினச்சது நடக்கலையே நினச்சி வருத்தப்பட வேணாம். எதை எப்போது எந்த நேரத்தில் நடத்தணும்னு நான் முடிவெடுத்து தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உனக்கானது சரியான நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். நானே உனக்கு துணையாக இருந்து நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன். உனது துன்பங்களை எல்லாம் தவிடு பொடியாக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை தருவதற்கு நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. உனது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நினச்சதை விட எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும். உன் பிரச்சனைகள் அனைத்தையுமே நான் முடிச்சு வச்சிருவேன். நீ எப்போதும் எதிலும் தோற்று போக மாட்டாய் என் செல்வமே. என்னுடைய பிள்ளைகள் தோத்து போனதாக சரித்திரத்திலே இடமில்லை. எல்லாவற்றிலும் நிச்சயமாக நீ வெற்றி பெறதான் போற. கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் விழிப்புணர்வோடும் திடமான விசுவாசத்தோடும் நீ இருந்தீனா எல்லா நல்லதையும் உனக்காக நான் நடத்தி காட்டுவேன். அடுத்தவங்களை பார்த்து உன் வாழ்க்கை மட்டும் இன்னும் இப்படியே இருக்கே, உன் வாழ்க்கையில் எப்போதான் என்னதான் நல்லது நடக்கும்னு நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன்னை விட நல்லா வாழ்கிறவங்கள பார்த்து நீ பொறாமை எண்ணம் கொள்ளவும் வேண்டாம் என் செல்வமே. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்னு அழுது புலம்பாதே. உனக்காக உன் அப்பன் முருகன் இருக்கிறேங்கிறத நீ மறந்துட வேணாம். கிடைக்காததை நினச்சி ஏங்கி தவிப்பது வாழ்க்கை கிடையாது. எது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் சரின்னு உனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழும் விதத்தில்தான் உன் நிலை நிச்சயமாக உயரும். ஏன்னா இல்லை கிடைக்கல பத்தாது போதலன்னு சொல்கிறவங்களுக்கு நான் முன்னேற்றத்தை கொடுப்பது கிடையாது. யார் ஒருத்தர் இருக்கிறதையே மனநிறைவோடு திருப்திகரமாக ஏற்றுக்கிட்டு போதுன்ற மனசோட நிறைவாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுப்பேன். உன் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இந்த நிகழ்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ள பழகு. இனி வரும் காலம் என்பது உனக்கு உயர்வானதாக சரியானதாக சிறப்பானதாக இருக்க போகுது. கிடைக்காததையும் தவற விட்டதையும் நினச்சி மனம் தளராதே. உனக்காக நான் கொடுத்த விஷயங்களை நல்லா யோசிச்சு பாரு. நல்லவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்வமே. நல்ல பிள்ளையாகிய உனக்கும் நீ ஆசைப்பட்டது போல எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பதற்காக தானே இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். எத்தனையோ முறை நான் உன்னை தேடி வந்தாலும் நீ என்னை நழுவ விட்டு தவற விட்டு வாய்ப்புகளை வார விட்டுருக்க. ஆனால் இப்போது உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்ற உன்னை தேடி வந்திருக்கேன்.